10th max exercise 3.7ல செகண்ட் சப்டிவிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க அந்த டேர்ம் 7x² + 2 × 14x + 2 இது எப்படி இருக்குது அப்படின்னா a + b the whole squared ஃபார்முலாவில் இருக்குது. a + b the whole squared is equal to a² + 2ab + b². இந்த ஃபார்முலா படி தான் அது இருக்குது. சரி, அப்போது a² அப்படின்றது வேணும்ல, a² கண்டுபிடிக்கணும், 2ab இருக்கான்றதை செக் பண்ணணும், அப்புறம் b²ம் கண்டுபிடிக்கணும். இங்கே 7x² கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் சொந்தம், 7க்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போது நமக்கு என்ன வேணும், a² வரணும். ஓகே, இங்கே வந்து 7 தனியாக இருக்குது, x² மட்டும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 7 அப்படிங்கிற ப்ரைம் நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, √7 × √7 is equal to 7. இது √7க்கு மட்டும் இல்லை, இப்போ √3 ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே √3 × √3 is equal to 3. இப்போ 2 எடுத்துக்கோங்க, √2 × √2 is equal to 2. இப்போ இந்த √7ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7. ஓகே, அப்போ இதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அப்போ 7x² எப்படி எழுதலாம் அப்படின்னா √7² × x². இப்போ ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்கிறதுனால காமனாக நம்ம எப்படி எழுதலாம், √7 × x the whole squaredன்னு எழுதலாம். இப்போ இந்த டேர்மை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இப்போ இந்த இடத்துல எப்படி எழுதணும், 7 வந்து இந்த 7 நம்பர் இருக்கு இல்லையா, அதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா √7. இப்போ √7 அப்புறம் அந்த ஸ்கொயர் x² போடுறதுக்கு பதில் நம்ம எப்படி எழுதலாம், இப்போ √7² × x². இப்போ ரெண்டு டேர்முக்குமே ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம், √7x the whole squaredன்னு எழுதலாம். இப்போ அதை தான் நம்ம எழுதுகிறோம் இந்த இடத்துல. இது எல்லாம் உங்கள் ரஃப் ஒர்க் காலத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் எழுதி பழகிறது, டவுட்டாக இருந்து செய்கிறது எல்லாமே இந்த சைடு வந்துடணும். இப்போது நடுவில் இருக்கு இல்லையா, அந்த டேர்மை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏயும் பியும் கண்டுபிடிச்சா போதும், அதுக்கப்புறமேல் தான் அதை அந்த டேர்ம் பார்த்துக்கலாம். இப்போ 2 இருக்குது, அதே மாதிரி தான் 2ங்கிறத எப்படி எழுதலாம், √2 × √2 is equal to 2. அப்போ 2ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா √2² அப்படின்னு எழுதலாம். இப்போ அதுதான் பண்ண போகிறோம், ப்ளஸ் √2². அப்போ பாருங்கள், இந்த டேர்மில் a² இருக்குது, b² இருக்குது, நடுவில் இருக்கிறது 2abயா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி கீழே டினாமினேட்டரில் என்ன பண்ணணும்னு பாருங்கள், அதுவும் சேம் இந்த மாதிரி ஃபார்முலாவில் தான் இருக்குது. அது எந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - 2ab + b², அந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே x²ன்றது a² தான், அதில் ஒரு சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே வச்சுக்க போகிறோம். நடுவில் இருக்க டேர்மையும் நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம். ப்ளஸ் இது மட்டும் b²ன்னு வேணும். 1 பாருங்கள், 1/16 அப்படிங்கிற நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். அப்போ 1ஓட ஸ்கொயர் ரூட் என்னது, 1 தான். 16ஓட ஸ்கொயர் ரூட் என்னது, 4. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும், இந்த 1 வந்து இப்படி எழுதலாம். ஓகே, இது வந்து 16 வந்து 4² எழுதலாம். இப்போ இதையே காமனாக நம்ம எப்படி எழுதலாம்னா 1/4 the whole square நம்ம எழுதலாம். இப்போ அப்படி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம், 1/4 the whole square. ஓகே, இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிச்சிடலாம். இந்த ரஃப் ஒர்க் காலத்தில் எல்லாத்தையுமே நம்ம அடிச்சிடலாம், ஃபார்முலா மட்டும் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து நடுவில் ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம a² b² தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நடுவில் இருக்க டேர்ம் வந்து 2abயா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அது 2abயா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலாவில் இருக்க மாதிரி a + b the whole square சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம உங்களுக்கு புரியுறதுக்காக இது. இப்போது எப்போவுமே இதோட ஸ்கொயர் ரூட் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குரிய சிம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எழுதிடணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நடுவில் இருக்க டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போது இங்கே √7x² இருக்கு இல்லையா, இதில் a அப்படிங்கிறது √7x தான். ஓகே, இது நம்ம a² டேர்மில் இருக்குது. a மட்டும் வேணா, a என்னது
பாருங்க ரூட் 7x த ஹோல் ஸ்கொயர்ன்றது ஏ ஸ்கொயர்னா ஏ மட்டும் வேணும்னா ரூட் 7xங்கிறது தான் ஏ. இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு இருக்க அந்த டேர்மை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து பி ஸ்கொயர் கடைசியில் இருக்க ரூட் 2 ஸ்கொயர்ன்றது பி ஸ்கொயர். நடுவில் என்ன டேர்ம் வரணும்? 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது? ரூட் 7 இன்ட்டு எக்ஸு. அப்போ ரூட் 7 இன்ட்டு எக்ஸு இல்லாட்டி ரூட் 7xனே போட்டுக்கலாம். 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. பியோடது என்னது? ரூட் 2. ஓகே, அப்போ கீழே பாருங்க அதே மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டுன்ற டேர்ம் அப்படியே வந்துடும் மைனஸ் இந்த இடத்துல மட்டும் 2ab எழுதணும். அப்போ 2ன்றது 2ab 2ன்றதை எழுதிக்கிட்டோம். ஏன்றது இந்த இடத்துல எக்ஸு. அப்போ 2 இன்ட்டு எக்ஸு. பிங்கிறது இந்த இடத்துல என்னது? 1 டிவைடட் பை 4ன்றது தான் பி. இப்போ பி ஸ்கொயர் நம்ம எழுதிக்கிட்டாச்சு. இப்போ நடுவில் இருக்கிறது 2ab செக் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு ரூட் 7x இன்ட்டு ரூட் 2. அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 7ம் 2 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இதையும் அது கூட மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? 2 இன்ட்டு ரூட் 7. ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 7ம் 2 இருக்குது. அப்போ 14x. இந்த டேர்ம் வந்துருச்சா? மேலே இருக்கிறது அவங்க கொடுத்துருக்கிறது வந்துருச்சுல்ல. ஸோ இது வந்து 2ab ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். கீழே டினாமினேட்டர் பாருங்கள் மைனஸ் 2ab இருக்கான்னு பார்க்கலாம். மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 டிவைடட் பை 4ன்னு இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம்? இந்த 4ஐயும் இந்த 2வையும் அடித்து கொடுத்துடலாம். அடித்து கொடுத்தோம்னா கீழே என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். இந்த டேர்ம் அடித்து கொடுத்தோம்னா இங்கே வந்து 1 தான் இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸு 1/2ன்னு கிடைக்கும். இல்லைன்னா இந்த 1/2 முன்னாடி வந்துச்சுன்னா 1/2x. இப்போ அதே டேர்ம் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதுவும் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய 2 இன்ட்டு ரூட் 14xம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இதெல்லாம் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம இப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்கோ அந்த ஃபார்முலா படி நம்ம எழுத போகிறோம். ஏ ஸ்கொயர் இருக்கான்னு பார்த்துட்டோம், ஏ ஸ்கொயர் இருக்குது. பி ஸ்கொயர் இருக்கான்னு பார்த்தோம், பி ஸ்கொயர் இருந்துச்சு. 2ab இருக்கான்னு செக் பண்ணிட்டோம், 2abன்றதும் இருக்குது. அப்போ a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. பாருங்க இப்போ இந்த இடமும் இந்த கீழே மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே என்ன ஃபார்முலா இருக்குன்னா, நியூமரேட்டர் என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a plus b the whole square is equal to a square plus 2ab plus b squareன்ற ஃபார்முலாவில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டேர்ம் இது மட்டும் இருக்குது. நம்ம இது வந்து எதுக்கு ஈக்குவல்? a plus b the whole squareக்கு ஈக்குவல். அப்போ நம்ம இந்த டேர்மை இப்படி எழுத போகிறோம், a plus b the whole squareன்னு எழுத போகிறோம். அப்போ நியூமரேட்டரில் எப்படி எழுதணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறோம். ஓகே, போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இங்கே ஏ அப்படிங்கிறது என்ன? தனியாக கூட எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்றது ரூட் 7x, பிங்கிறது என்னது? ரூட் 2. இப்போ இந்த ஃபார்முலா படி எழுத போகிறோம். ஏங்கிறது என்னது? ரூட் 7x, பிங்கிறது என்னது? ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, இப்போ இங்கே பாருங்கள் கீழே இருக்க டினாமினேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. இந்த டேர்மில் இருக்குது. நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம்? a minus b the whole square ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ இங்கே a அப்படிங்கிறது என்னது? x. அப்போ x minus bங்கிறது என்னது? 1 divided by 4 the whole square. ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும்னா இந்த ஸ்கொயர் எல்லாமே அடியாயிடும். அப்போ எப்படி எடுக்க போகிறோம் பாருங்கள். ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 4. இப்போ ஸ்கொயர் ரூட்டை விட்டு நம்ம வெளியில் எடுத்துட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போது இதுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்கணும். மேலே இருக்க நியூமரேட்டரில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே இருக்கும். ப்ளஸ் ரூட் 2. ஓகே, கீழே இருக்கிறது மட்டும் பாருங்கள். இப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 4
கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4x. இப்போ கிராஸ் மல்டிப்ளை 1 into 1 1. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸை அப்படியே எழுதிக்கிறோம். 1 into 1 1ன்னு எழுதிக்கிறோம். இப்போ டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஃப்ராக்ஷன் இருந்தால் நம்ம பொதுவாக என்ன செய்வோம்? டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம் பாருங்கள். இப்போது மேலே இருக்க நியூமரேட்டர் அப்படியே இருக்குது. √7x + √2. இப்போ இந்த டினாமினேட்டரில் இந்த ஃப்ராக்ஷன் இருக்குது பாருங்கள், இது அப்படியே தலைகீழாக வரும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுறோம். அப்போ இது தலைகீழாக வரும்போது 4 ÷ 4x - 1ன்னு வந்துடும். இப்போ இந்த 4ன்றது முழு நம்பராக இருக்கிறதுனால இதை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அப்போது நம்ம எப்படி எழுதணும்? 4 மாடுலஸ்குள்ளே எப்படி வரும்? √7x + √2 ÷ 4x - 1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இனிமேல் நம்ம சப்டிவிஷன் 3 எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.